ஹலோ வெல்கம் எவ்ரி ஒன். நாங்கள் இன்றைக்கி ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் ஒரு ட்ரெடிஷ்னல் கறி பார்க்க போகிறோம். அது என்னென்னா பொலஸ் கறி. ஸ்ரீலங்கன்ஸுக்கு சொன்னால் பொலஸ்ன்னு சொன்னால் தெரியும். இது என்னென்னா என்ன டெண்டர் ஜெக்ஃப்ரூட் உங்களுக்கு பார்த்த விளங்கும். இங்கே கடாரில் வந்து இது கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம். எப்போயாவது இருந்து நின்று கிடைச்சா நான் உடனே வாங்கி சமைச்சிடுவேன். அந்த ரெசிபி உங்களுக்கும் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த கறி அவ்வளோ டேஸ்ட்டான ஒரு கறி உண்டு. ஆனால் இதில் கொஞ்சம் கஷ்டமான பாட்டு என்னென்னா இது வந்து க்ளீன் பண்ணுறது. க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் மெத்தட் சீக்குது. நான் வந்து செய்கிறது மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் க்ளீன் பண்ணும்போது ஒரு பவுலில் தண்ணி எடுத்து அதில் நல்லா தேசிக்க புளி ஊற்றி வச்சுக்கோங்க. நான் இங்கே வந்து கட்டிங் போர்ட் யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறேன். அப்போ கட்டிங் போர்டில் வந்து அந்த அதோட பிசின் வந்து படாமறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஷாப்பிங் பேக் ஒன்று எடுத்து கட்டிங் போர்டை கொஞ்சம் நல்லா கவர் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் வெட்ட போகிற கத்திலையும் கொஞ்சம் தேசிக்காவை வந்து இது மாதிரி கொஞ்சம் தேய்ச்சிக்கோங்க. அப்போ கொஞ்சம் அந்த பிசின் வந்து அந்த கத்தியில் ஒட்டுறது குறையும். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஸ்டைலில் கட் பண்ணுவாங்க. நான் இப்படி கட் பண்ண ஈஸிண்டு. இப்போ நாங்கள் எல்லாம் கட் பண்ணி முடிஞ்சதுக்கு பிறகு இது வந்து இப்படி சின்ன சின்ன லைன்ஸ் மாதிரி இப்படி லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. பண்ணினதை
நாங்கள் ஆல்ரெடி தேசிக்காய் புளி ஊற்றி வச்ச தண்ணியிலே போட்டுவிங்க. ஏன்னு சொன்னால் இல்லாட்டி இந்த இதோட கலர் மாறிடும். இந்த கறி ஆக்குறதுக்கு கொஞ்சம் அகலமான பெரிய சட்டி ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் மீடியம் ஹீட்டில் வச்சு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் வந்து நான் வந்து இன்றைக்கி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எவ்வளோ கறிக்கு யூஸ் பண்ணுவீங்க அந்த அளவு பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு கருவேப்பட்டை, ஏலக்காய், மற்றது வெள்ளைப்பூடு ஒரு 3 பல்லு மாதிரி, அது வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதை மாதிரி மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று நல்லா சின்னதாக வெட்டி போடுங்க. அடுத்தது பச்சை கொச்சிக்காய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா சோட்டே பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதுக்கு 1 டீஸ்பூன் மாதிரி பிளாக் பவுடர் போட போகிறேன். பிளாக் பவுடர் எப்படின்னா வீட்டிலே நாங்கள் செஞ்சு கொள்கிற பவுடர் ஒன்று தான். அதோட ரெசிபி வந்து நான் போன வீடியோவில் போட்டிருக்கிறேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் ஒரு 3 மாதிரி கொரக்காய் போடுறேன். கொரக்காய் வந்து ஒவ்வொரு கண்ட்ரியில் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. கொடம்புளின்னு சொல்லுவாங்க. உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. அதோடே உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மிளகு தூளையும் போட்டுக்கோங்க. போட்டு மிக்ஸ் பண்ணின உடனே நல்ல தேங்காய் பால் ஊற்றுங்க. தேங்காய் பால் வந்து எவ்வளோ ஊற்றணும்னா நீங்கள் வந்து இந்த பொலசிக்காய் வேகிற அளவுக்கு தேங்காய் பால் ஊற்ற வேணும். இப்போ நாங்கள் ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்ச பொலசிக்காவை வந்து தேங்காய் பாலில் போடுங்க.
தேவையான அளவு உப்பு போடுங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவு மாதிரி மஞ்சத்தூள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி மீடியம் ஹீட்டில் அப்படியே வைங்க. இந்த தேங்காய் பால் அப்படியே குறையும் வரைக்கும் குக் பண்ண வேணும். இப்போ தேங்காய் பால் வந்து நல்லா குறைஞ்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் திருப்பியும் 1 டீஸ்பூன் மாதிரி அளவுக்கு பிளாக் பவுடர் போட வேணும். பிளாக் பவுடர் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது வந்து எப்படி செய்கிறேன்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு திருப்பி மூடி கொஞ்சம் வேக வைங்க. வேக வைக்கிறதுன்னா இந்த ஆல்ரெடி நாங்கள் இதுக்கு போட்ட தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு குக் பண்ண வேணும். ஓகே, எங்களோட டேஸ்டான ட்ரெடிஷ்னல் பொலஸ் கறி ரெடி. இது வந்துட்டு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஸ்டைலில் ஆக்குவாங்க. இது என் ஸ்டைல். இது வந்துட்டு கொஞ்சம் இந்த ஸ்டைலில் ஆக்கினா கொஞ்சம் நான்வெஜ் டேஸ்ட் ஒன்று தரும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ண டைம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு. தேங்க்யூ.